2017லேருந்து 2021 வரைக்கும் திமுகவோட தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருப்பார். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இந்த 3 சியை பற்றி சொல்லிட்டே இருப்பார். நான் ஆட்சிக்கு வந்தோன்னே இதெல்லாம் இருக்காது. சொல்ல சொல்ல பின்னாடி இருக்கிறவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அதை இவங்க அமல்படுத்தினுக்கிறாங்க. அதுதான் சொல்லிட்டே இருப்பார். இப்போ திமுக ஆட்சியில் நம்ம பார்க்குறது என்னென்னா கமிஷன், இடி, கோர்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரைடு வராங்க, கோர்ட்டில் போய் இவங்க இது வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அப்படி நீங்கள் எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் டாஸ்மார்க்கில் ரைடு போனாங்க, ரைடு எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. இவங்க எடுத்த உடனே அவங்க தடை பண்ணிட்டாங்க. அதில் சில கமெண்ட்ஸ் வந்தது. அந்த கமெண்ட்ஸை வச்சுக்கிட்டே இவர்கள் வந்து இங்கே எடுத்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் ஈடியை லைட் ரெப்ட் வாங்கிய நீதிபதினு. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு ஒழுங்காக படிச்சிருந்தாங்களா தெரியும். அவர்கள் கேட்டதுக்கு ஈடி பதில் சொல்லிச்சு, ஆமாம் எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, நாங்கள் பண்ண தான் செய்வோம், இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்போ, ஓ நீங்கள் பண்ணுவீங்களா, அப்போது உங்களுடைய பவர் என்னன்றதுக்கான விஜய் மண்டல் வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. ஆமாம், அந்த வழக்கு விசாரணை முடிட்டோம். அதில் அந்த பவர் இருக்கிறது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் அப்போ போங்கன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் தடை நீடிக்கிட்டாங்க. இதான் நடந்தது. அதில் நடுவில் கமெண்ட்ஸ் வரதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர்கள் ஏதோ ஈடியே இந்த சைடே வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஒரு இதை உருவாக்குனாங்க.